பவி, நீ வருவன்னு பார்த்தேன், வரவே இல்லை. சரின்னு சொல்லி நானே தேடி வந்துட்டேன் என்னடி உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா கோவமா இங்கேயே பார்த்துட்டு இருக்கா? என்னாச்சு? உங்க அம்மா எதுவும் உன்னை திட்டாங்களா? உங்க அம்மாக்கு உனக்கு சண்டையா? இல்ல ஐசக்காக்கு உனக்கு சண்டையா? என்னடி ஆச்சு பவி? இல்லடி, சண்டை தான். ஆனா என்ன சொல்றேன்னு தெரில. ஆனா சண்டை போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் நினைச்சா கஷ்டமா தான் இருக்குடி. ஐயோ ஐயோ, நான் பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம சண்டை போட்டுட்டேன். இப்போ யோசிச்சு பார்த்தா ஏன்டா அப்படி பேசணும், ஏன்டா அப்படி சொல்லணும்னு ஃபீல் பண்றேன். பாவம் ஐசக்கா, நான் தான் தேவையில்லாம ஐசக்காவை பிடிச்சு திட்டேன்டி. ச்சே, இப்போ நினைச்சா கஷ்டமா இருக்கு. அமைதியா இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அப்படி என்னடி பண்ண பவி? ஐசக்காக்கு உனக்கு தான் சண்டையா? ஆ, சண்டை போட்டிருக்க, இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுற. அதை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே, சண்டை போடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருந்துருக்கணும். அப்போமே சண்டை போடாமல் இருந்திருக்கணும். இப்போ நினச்சி என்ன செய்கிறது சொல்லு? கரெக்டு தான். ஐசக்கா என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டுச்சு. ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதும் கூட இல்லை, போடாமல் வச்சுருந்தேன். ஆனால் அது எனக்கு டைட்டாக இருந்துச்சு. ஐசக்கா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால அதுக்கு கரெக்டாக இருக்கும்டி. அது இன்னைக்கு காலேஜ் ஜாயின் பண்ண போகுதா, சரின்னு சொல்லி போட்டுடுச்சு. புதுசாக போட்டுட்டு போகலான்னு. ஆனால் அம்மா தான் சொன்னுச்சு, பவியோடதை எடுத்து மாட்டிக்கு வயசு, அது புதுசு தானடி, அவளுக்கு தான் பத்தலைன்னு சொல்லியிருக்கும் போல். அவளையும் எடுத்து போட்டுட்டாளா. நான் பாட்டுக்கு கலட்டிரு, என்னோட தான் என்கிட்ட கொடுத்துரு, நீ ஏன் போடுறேன்னு பிடிச்சி திட்டேன்டி. ஆனால் இப்போ தான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன். ஐசக்கா ஐசக்காவோடது எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்குல்ல. ஐசக்காவோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கொடி பவின்னே கொடுக்கும். ஸ்நாக்ஸ் வந்தாலும் நீ எடுத்துகிட்டு குடி பவின்னு சொல்லும். ஆனால் நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டி. கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஐசக்காவை பிடிச்ச செம்மையாக திட்டி விட்டேன் தெரியுமா? இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். பாவம் இல்லை, காலேஜ் தானே ஜாயின் பண்ண போகுது, என்ன சொல்லி தொலைச்சேன் அப்படி? நான் யோசிக்காமல் கலட்டு என்னோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டேன். பாவமாக போச்சு. ஐசக்கா கோவத்தில் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அதோடதே எடுத்து மாட்டிட்டு போயிடுச்சு. சே, ஐசக்கா ஒரு வேளை நல்லா படித்து சம்பாரிச்சா யாருக்கு செய்ய போகுது சொல்லு? தங்கச்சிங்கிறனே எனக்கு எவ்வளோ வாங்கி தரும், எவ்வளோ பண்ணும். நான் ஏன் இப்படி தேவையில்லாமல் இப்படி நடந்துக்கிட்டேனே தெரியலடி. சே, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, யோசிக்காமல் பேசி தொலைச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ நேரம் எனக்கு ஐசக்கா மேலே தான் கோவமாக இருந்தேன். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தனியாக உட்காந்து யோசிக்கவும் தான் தெரியுது யார்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டோமே. நம்ம அக்கா தானே, நம்ம அக்கா நம்மளோட ட்ரெஸ்ஸை போடாமல் அப்புறம் யாரோடதை போடுவா? யோசிக்காமல் இப்படி அக்கா கிட்ட சண்டை போட்டோன்னு இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறேன்டி. லூஸ் மாதிரி இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுற, அப்போ யோசிச்சிருக்கணும்ல. ஆளை பாரு, இப்போ ஐசக்கா அந்த ட்ரெஸ்ஸை போட விடாமல் வேறையே போட்டுட்டு போயிடுச்சா? ஏண்டி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதாண்டி. சரி ஐசக்கா போட்டுட்டு போன்னு கூட என் மனசார ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. சொல்லியிருந்தா கூட ஐசக்கா போட்டுட்டு போயிருக்கும். அதுவும் சொல்லாமல் நான் பாட்டுக்கு ஒரு கோவத்தில் விட்டுட்டேன். சரி விடு. இல்லடி, விடுன்னு சொல்கிற. ஆனால் சரி இப்படி பண்ணிட்டோமேன்னு உனக்குள்ள நினச்சா கவலையாக இருக்குது. அதான். வாத்தா சங்கரி, நான் பெரியம்மா சும்மா பவியை பார்க்க வந்தேன். அந்த மொகரக்கட்டையெல்லாம் நீ என்னத்துக்கு பார்க்க வர்ற? அதோடலாம் சேராதடி. அவள் புத்தி உனக்கு வந்துட போகுது, கேடு கட்ட புத்தி. அந்த புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ முடியாது ஒரு நாளும். அவளோடலாம் சேராத நீனு. ஏன் சங்கரி? பெரியம்மா இப்போ அவன் நினச்சி அதை ஃபீல் பண்ணுறா பெரியம்மா. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ஏண்டா அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனால் தான் அக்காட்ட இப்படி தேவையில்லாமல் பேசிட்டாலாம். ஆனால் இப்போ ரொம்ப கவலைப்படுறா. ஐசக்காட்ட தேவையில்லாமல் பேசிட்டோமே, பாவமே, நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ நினச்சி ரொம்ப கவலைப்படுதா பெரியம்மா. ஆனால் தான் யோசிக்காமல் விட்டுட்டாலாம். நீ அவ சொல்கிறான்னு கேட்காதடி சங்கரி. இவ பொல்லாதவ பார்த்துக்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைம்மா. நம்ம அக்கா தானே போட்டுட்டு போட்டோம் அப்படின்னு அவள் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போனோன்னா நிம்மதியாக உட்காடுறா. பாவம் இல்லை, முதன்னு காலேஜ் சேர போகிறா. அவள் போட்டுட்டு போட்டோன்னு நினைக்க கூடாதா? இவ்வளோ மோசமாவா இருப்பா? ஆளாளுக்கு சொல்லியாச்சுமா. ஆனாலும் அவளுக்கும் அவள் ட்ரெஸ்ஸு தான் முக்கியம். இதுக்குன்னு இந்த குந்தானிக்கு பத்தை கூட பத்தாதடியாது. பத்துனா கூட சரின்னு சொல்லலாம், அது பத்தவும் செய்யாது. அதை தூக்கி அவள் கழட்டுன்னு பாடாப்படுத்தி அந்த பிள்ளை கழட்டி போட்டு வேறையே போட்டுட்டு போகுது தெரியுமா? எனக்கே கொஞ்சம் பாவம் தான் தோணுது பெரியம்மா. ஐசக்க பாவம் தானே என்னதான் இருந்தாலும். அப்படி பண்ணக்கூடாது இல்லையா? சே.
ஆமாம், இது கூட கவலைப்படுது. நீ நம்பாதடி. இவளோட சேர்ந்தின்னு ஏன் உனக்கு அந்த புத்தி தான் வரும். பெரியம்மா சொல்கிறத கேளு. ஓ பொழப்ப போய் பாரு. இது கூடலாம் சேராத மூஞ்சியும் மொகரக்கட்டையும். இதெல்லாம் என் வயிற்றுல பிறந்திருக்கு பாரு. நினைக்கையிலே எனக்கு அப்படியே சுரியன்னு தான் வருது. என்னடி பெரியம்மா இப்படி திட்டிட்டு போறாங்க? இன்னும் எவ்வளோ எவ்வளோ திட்டு வாங்க போறேனோ தெரியல. இதை போய் நீ பெருசா நினைக்காத. இன்னும் எனக்கு நிறைய இருக்கு. ஐசக்கா வந்தும் திட்டு விழுகும், இங்கிட்டு நான் போனாலும் திட்டு விழுகும். 2 நாளைக்கு இந்த கோவத்தை வச்சுக்கிட்டு எங்க அம்மா சரியா திட்டும் பாரு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். சரி சரி பார்த்துக்கலாம். திட்டு வாங்குறதுல எனக்கு பெரிய விஷயம் இல்லடி. ஐசக்காவை இப்பெல்லாம் சொல்லிட்டோமேன்னு தான் ஒரு பக்கம் கவலை. சரி வீடு, நீ என்ன பண்ணுவ? சின்ன பிள்ளைத்தனமா பண்ணி தொலைச்சிட்ட. அது இவ்வளோ பெரிய இதாக ஆகுது. இருந்தாலும் யோசிக்க மாட்டியாடி? நம்ம அக்கா தானே, நம்ம அக்காவோட ட்ரெஸ்ஸை நாம போட்டுக்கலாம், நம்மளோடது அக்கா போடாமல் அப்புறம் யார் போடணும்னு யோசி. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்குவோமே. என்னமோ தெரில, யோசிக்காமல் விட்டுட்டேன்டி. சே, இப்போதான் கவலையாக இருக்கு போ. அப்பவும் அப்பா சித்தப்பா எல்லாரும் சொன்னாங்க தான். நான் பிடிச்ச பிடிவாதத்தில் இருந்து தொலைச்சிட்டேன். பேசாமல் இருந்திருக்கலாம் அமைதியாகவே. சரி வீடு, சரி வா விளையாடலாம். இப்போ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லு? ஒன்றும் ஆகாது. வா போய் விளையாடிட்டு இருப்போம். எம்மா எம்மா எம்மா, ஐயோ ஆத்தாடி, என்ன காய்ச்சல் இந்த கொதி கொதிக்குது. கடவுளே, எம்மா எந்திரிம்மா. அம்மா என்னாச்சு உனக்கு? காய்ச்சல் இப்படி அடிக்கி? யாம்மா? எம்மா பேசு. முத்தழகு, என்னத்தா? என்னம்மா அது? காய்ச்சல் எப்படி அடிக்குது? நேற்று ஆட்டுக்குட்டியை நான் பிடிச்சி கட்டிக்கிறேன் நான் பாடா படுறேன். கேட்குறியா? அந்த தூத்தலில் போய் நனைஞ்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு தெரியுற. ஏன்னா இப்படி பண்ணுறிய எனக்கு தெரியல. இப்போ பாரு, காய்ச்சல் என்ன கொதிக்குதுன்னு பாரு. இப்போ நீ அதில் போனது தான் பிரச்சனை. போகவும் தான் இப்போ பாரு எப்படி அடிக்குதுன்னு. சாப்பிட்டியா இல்லையா? ஏத்தா, சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்க மறந்துட்டேன். மறந்ததோட என்னால் சுத்தரை எழுந்திரிக்க முடியலத்தா. எனக்கு காய்ச்சல் ரொம்ப இருக்கிறதுனால போட்டு போட்டு அமுக்கி தள்ளுது பார்த்துக்க. நீ போய் அந்த மாட்டுக்கு டக்குன்னு தண்ணியை வைய. பாவம், வாயில்லா ஜீவன் தா, கத்திக்கிட்டு கிடக்குது. ஓடு வைக்கிறேன். நீ இப்படி கிடக்குற என்னன்னு கேட்டா மாட்டுக்கு வை ஆட்டுக்கு வைன்ட்டு சொல்கிறேன்ல. நேற்று மா நான் பார்த்துக்கிறேன் மாமா வாமான்னு கேட்குறியா? போயிட்டு எனக்கு என்ன நனைஞ்சு அங்கிட்டு போகிறேன், அங்கிட்டு விடியாடுறேன், அங்கிட்டு போகிறேன், அங்கிட்டு விடி. உனக்கு என்ன இப்போ தான் 16 வயசுன்னு நினப்பாக்கும். வயசுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். கேட்க மாட்டேங்கிற சொல்கிறத. ஓ இஷ்டத்துக்கு பண்ணுற. இப்போ பாரு எந்த அளவில் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு. ஷோ, காய்ச்சல் எந்த கொதிக்குதே. சாப்பிட்டியா இல்லையா? ஆமாம். அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் என்ன மழையிலையா நனைஞ்சிட்டு கிடக்கும் சொல்லு? பாவம் இல்லை. அப்புறம் அதெல்லாம் கொண்டு கொட்டாயில் விட வேண்டாமா? அதுக்கு தானத்தான் போனேன். ஞாபகம் போவாட்டி நீ போயிருப்ப. உனக்கு முடியாமல் வந்தால் மட்டும் சரியா? பரவாயில்ல விடு. இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. நீ முதல்ல போய் சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். பசிக்க மாட்டேம்மா. என்ன பசிக்க மாட்டேங்குதா? சொல்கிறத கேட்கவே மாட்டேன். பாரு இப்போ எப்படி இருக்குது. இந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை இருந்துச்சே. சரி இரு, காய்ச்சல் மாத்திரையை போட்டு விட்றேன். எந்திரிச்சு உக்காரு. போய் கஞ்சியை ஊற்றிட்டு வரேன். இப்படியா காய்ச்சல் அடிக்கி? கடவுளை ஏன் அப்படி சோதிக்கிறேன்னு தெரியலையே. பாவம், அது வயசுக்கு அது தாங்குமா பெரிய மனுஷி? காய்ச்சல் இந்த கொதிக்கி. முத்தலகு, ஏ முத்தம்மா, என்னத்தான் அப்படி படுத்து கிடக்குறீ? நேரத்தில் ஆளுகளை வீட்டிலே கண்டுபிடிக்க முடியாது. படுத்து கிடப்பியோல. இந்த என் மவ அங்கிட்ட அடுப்படிக்குள்ளே இருக்கிறா பாரு. போக்கா போய் பாரு. அடுப்படிக்குள்ளே தான் இருந்தா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கிறேன். என்னடி ஒரு மாதிரி பேசுகிற? கேட்குறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற இப்படி பேசுகிற? அட கடவுளே, உடம்புக்கு அது முடியலையா? சே, இந்தா எந்திரி. மாத்திரை எதுவும் இருக்கா? ஆ இருக்குக்க. இந்த என் மக மாத்திரையும் கஞ்சியும் கொண்டாரம்னு தான் போயிருக்கா. வரட்டும், அப்படி இது உக்காருங்கக்கா. பெரியம்மா வா பெரியம்மா. காய்ச்சலை பற்றி அதுக்கு இவ ஒருத்தி சும்மா இருக்க மாட்டா. எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இது ஒரு காய்ச்சலா? ஆத்திய பெரியம்மா கொழுப்ப, இது ஒரு காய்ச்சலா? காய்ச்சல் அடி அடிக்குது. அடக்கடவுளே, நான் போறேன். ஒரு என்ன இதுன்னு ஒழுங்கா போய் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன மாடி இப்படி வந்துச்சு? கொண்டே கொடு கஞ்சிய. அப்பா கொதிக்குது இல்லை, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அம்மா எந்திரிம்மா. இந்த கஞ்சியை குடிச்சிட்டு இந்த மாத்திரை தரேன், சாப்பிடு. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோமா?
இவ ஒருத்தி ஒன்றும் ஆஸ்பத்திரிக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீ போ அங்கே கஞ்சியை வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன், நீ போய் சாப்பிட்ற வழியை பருப்போ. இவ பேசுறது எனக்கே கோவமா இருக்கு, உனக்கு கோவம் வராமல் இருக்குமா என்ன? அவ உடம்பு அவள் தான் பார்த்துக்கணும், முடியலைங்கிறா, சரின்னு கஞ்சி உடனே தர குடிச்சுட்டு மாத்திரை போட்டு எனக்குன்னு படுக்க வேண்டியது என்ன? இப்படி ஏட்டிக்கு பிடிக்க பண்ணிக்கிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா? எனக்கே வருதுடி, அப்புறம் உனக்கு வராமல் இருக்கும். எப்படி பண்ணது பார் பெரியம்மா, நான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்குது, குடினாலும் குடிக்க மாட்டேங்குது, வச்சுட்டு நான் போகணுமா? எப்படி பாருங்க கதை. சும்மா நாளையிலே சோறு போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு 7 மணி நேரம் ஆகும், முடியாத நாளில் கண்டிப்பாக இது சாப்பிடுமா என்ன? சாப்பிட்றதுக்கு வேலையே கிடையாது, சொல்கிறத பார்த்தீங்களா? இதுவா சாப்பிட போகுது? கண்டிப்பாக சாப்பிடாது பெரியம்மா. என்ன மடி இவளுக்கு முடியாமல் வந்து தொலைச்சிச்சு பெரியம்மா. இந்த நேற்று ஒரு மழை பெஞ்சு பற்றிலா, அப்போ ஆட்டை கட்டாத மாட்டை கட்டாத நான் பார்த்துக்கிறேங்கிற கொடையும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல பெரியம்மா. அப்படியே திரிஞ்சா 16 வயசு மாதிரி பறந்தாவ, அதை கொண்டு இது எங்ககிட்ட ஏன்னா வந்தானே என்னையே விடுறதில்ல. லாஸ்ட்டில் இப்போ பாரு அப்படி கிடக்குன்னு. தேவையா? சொல்கிறத கேட்கணும்ல பெரியம்மா. இப்போ காய்ச்சல் கொதின்னு கொதிக்குது, எந்திரிச்சு உட்கார கூட அதெல்லாம் முடியலையா? என்னத்த சொல்கிறேன்னு தெரியல. ஏன் மொத்தமாக அப்படி பண்ணுற? பாவம் இல்லை, அவள் எப்படி துடிச்சு போகிறா பாரு. அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வாங்கி தான் அதை குடியே. ஷோ கடவுளே, சரி விட்றி, உங்கள் அம்மா பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அது ரோசம் பொறுக்காது. சரி விட்டு தொலை, அதுக்கிட்ட மெதுவாக பேசி அடிச்சு அதை குடிக்க வை போ. இதுக்கிட்டே எவ்வளோ சொன்னாலும் கேட்காது பெரியம்மா, நம்ம பாட்டு கத்திட்டே கிடக்க வேண்டியதுதான். இதுக்கு கத்துங்கடி என்னமோ பண்ணுங்கடின்னு சொல்லிட்டு இது எனக்கு நானும் இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இவ ஒருத்தி குடிக்க எப்படியாவது வைட்டினா சும்மா நீ கோவப்பட்டுக்கிட்டு என்ன செய்ய போகிற? அதுக்கு எப்படியாவது நல்லா சமாதானப்படுத்தி பேசி இதை குடிக்க வை. எந்திரிச்சுவன் முத்தமா எந்திரி, ஏஞ்சி உட்கார, நானும் தூக்கி உட்கார வைக்கவா? உன்னை சாப்பிட வச்சுட்டு தான் இங்கேருந்து போகிறது. அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்படுறா பாரு, இப்படி பட்டவள்கிட்ட பாவம், ஏன் அவ்வளோ மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? குடிச்சிட்டு தான் பேசாமல் படையை மாத்திரையை போட்டுட்டு பாவம் அவளுக்கு நீ தான் இருக்கிறேன்னு அவள் உலகமே நீ தான் அவள் நினச்சிட்டு இருக்கா. ஏன் நீ அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? நீ ஒன்றுக்க முடிஞ்சாதானே குடிக்க முடியும். அவளை நான் ஒரு தொந்தரவு பண்ணவில்லை, அவள் வேலையை அவள் பார்க்கட்டும், நான் பாட்டுக்கு என் போக்கில் இருக்கேன். பசிச்சா சாப்பிட மாட்டேன்னா என்ன? பசிக்கல நான் என்ன செய்ய சொல்லுங்க? அதுக்காக இப்படி யாரும் பண்ணி கிடக்க மாட்டாங்க, சரியா? எந்திரிச்சு சாப்பிட்டீன்னா அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பா. எடி இவன் எந்திரிக்கலாம் மாட்டா போல, நம்ம பக்கத்து ஊரில் ஒரு கம்ப்யூட்டர் இருப்பாவில்ல, அவையை வர சொல்லி ஊசியை போட்டுட்டு இருக்கட்டும். கரெக்டு பெரியம்மா, நானும் அதான் நினச்சேன். இது இப்போ எந்திரிச்சு மாத்திரை திங்காமல் அது சாப்பிடாம இருந்துச்சுன்னு வையேன், கண்டிப்பாக அடுத்து நான் அதை தான் பண்ண போகிறேன். நானும் அதானே சொல்கிறேன், அதை தான் பண்ணு. என்ன சொல்கிற முத்தம்மா? நாங்கள் சொல்கிறது கரெக்டு தானே? அது மாதிரியே பண்ணிக்கலாமா? நீங்கள் சொல்லுவிய நீங்கள் இது மட்டுமா சொல்லுவீங்க? எல்லாம் சொல்லுவீங்கடி.